தாரை தாரையாய் எங்கள் உடலில் இருந்து வேர்வை ரத்தம் சிந்த சிந்த இந்த களத்திலே பாடுபட்டு இருக்கிறோம். வேர்வை கொட்ட கொட்ட பாடாற்றி இருக்கிறோம். ரத்தம் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். கண்ணீர் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். ஒப்பாரி ஓலங்களுக்கிடையிலே பணியாற்றி இருக்கிறோம். ஒருபுறம் காவல்துறையின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் சாதி வெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் மதவெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் அதிகார வர்க்கத்தின் ஆளும் சக்திகளின் அரசியல் சக்திகளின் நெருக்கடிகள், ஊடகங்களின் புறக்கணிப்புகள், இவளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் அவர்களால் யூகிக்க கூட முடியாது. இதை சொன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. நாளைக்கு ஒருத்தன் புதுசா கட்சி ஆரம்பிச்சா கூட அவன் பேரை மேலே போட்டு என் பேரை பின்னால போடுவான் ஊடகத்தில். இன்னைக்கு அதுதான் உளவியல், ஊடக உளவியல். நாளைக்கு எனக்கு பின்னால ஒருத்தன் கட்சியை தொடங்கி அவன் அறிக்கை விட்டால் அவன் அறிக்கையை முதல் பக்கத்திலே போடுவான். எனது அறிக்கையை திருமாவளவன் அறிக்கை விட்டார்னு போடுவான். இல்லைன்னா அந்த பேரும் போட மாட்டான். அவ்வளவு ஈஸியெல்லாம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார்கள். 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து இந்த களத்திலே நின்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக, மாநில கட்சியாக நிமிர்ந்து நிற்கிறோம். இதை தக்க வைக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த வெற்றியை தொடர வைக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னும் வெற்றி இலக்கை நோக்கி நாம் முன்னேற வேண்டுமா வேண்டாமா? எனது அருமை தோழர்களே, இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது. பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தேவைதான், சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான். அவமானங்களையும் அவமதிப்புகளையும் இழிவுகளையும் தாங்கிக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை. என்னோடு நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையோடு பயணிப்பீர்களே ஆனால் உங்கள் கனவு நனவாகும். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கிற அரசியலை நம்மால் வென்றெடுக்க முடியும்.